ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஹோட்டலில் நல்லா மணக்க கிடைக்கிற மாதிரியான ஒரு சிக்கன் கிரேவி நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா விதை இல்லைன்னா கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கடல்பாசி, அதுக்கப்புறம் 4-5 லவங்கம், 5 பாதாம், 3 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கோம். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் குழம்புக்கு. அதே மாதிரி காரத்துக்கு ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை தழை. இது எல்லாத்தையும் வந்து மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம பொறுமையாக வறுத்துட்டே இருக்கணும். ரொம்ப வந்து தணல் அதிகமாக வச்சுட்டோம்னாலும் டக்குன்னு வந்து சீரகம் இதெல்லாம் வந்து தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் காஷ்மீரி ரெட் சில்லி போடுறதுனால நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே கலரில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் போட தேவையில்லை. இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கலர் நம்ம பார்க்கும் போதே. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அரை மூடி துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். அந்த சூடே போதும், அந்த தேங்காய் வந்து நல்லா வதங்கிடும். ஏன்னா தேங்காய் போட்டுட்டு நம்ம தண்ணலில் போட்டு நல்லா வதக்கக்கூடாது. இது ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அந்த குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வேணும். இதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கும் 2 சின்ன தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து சீக்கிரமாக நம்ம தக்காளி வதங்கி வரதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நம்ம கடைசியாக தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதுவும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் சுத்தமாக கழுவி வச்சுருக்க நம்ம சிக்கன் துண்டுகள் அது வந்து போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டோம்னா அந்த சிக்கன் இருக்க தண்ணியெல்லாம் வந்து இறங்கி வரும். அதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் அது வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி, நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்ம விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கும்போது கொஞ்சம் குழம்பு வந்து நீர்த்த மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணுங்கிற அளவுக்கு போட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக டக்குன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம மூடி வைக்கும் போது இருந்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே தண்ணி விட்டு கொஞ்சம் நீர்த்த மாதிரி தான் இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி இருக்கிறனால நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு, பரோட்டாக்கெலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நமக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிட முடியும். அப்படிங்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு தடவையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம நலபாகம் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இதேமாரி வேறு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.